தோற்றும் திருந்தாத திமுக. இந்துக்களுக்கு எதிராக முதல் நாளே சர்ச்சையாக பேசிய உதயநிதி. விஜய் கொடுத்த அதிரடி ரியாக்ஷன். பாஜக வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள திமுக எந்த காலத்திலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கடுகளவு கூட நினைக்க மாட்டார்கள். எந்த துறையில் எவ்வளவு ஊழல் செய்யலாம், மக்களை எப்படியெல்லாம் துண்டாடி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்றுதான் முழு நேரமும் யோசிப்பார்கள். அதனால்தான் இப்படிப்பட்ட திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவே விடக்கூடாது என்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் மரணடி கொடுத்து விட்டார்கள். குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட மு.க. ஸ்டாலினையே தோல்வியடைய செய்துவிட்டார்கள். இதனால் தற்போது சட்டமன்றத்தில் மு.க. ஸ்டாலின் மகனான உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராகியிருக்கிறார். இவர் கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்தபோது ஒரு மேடையில் சனாதானத்தை டெங்கு, மலேரியா, கொசு போன்று ஒழிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். இதற்கு நாடு முழுக்க கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள். நீதிமன்றத்திலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. என்றாலும் உதயநிதி இன்னும் திருந்துவதாக இல்லை. திமுக இந்த திமிர் பேச்சுக்குத்தான் ஒட்டுமொத்த இந்துக்களும் இந்த முறை திமுகவை திருப்பி அடித்து விட்டார்கள். அதனால்தான் புதிதாக கட்சி தொடங்கி அரசியலுக்கு வந்துள்ள விஜயிடத்தில் திமுக மண்ணை கவிவிட்டது. என்றாலும் இன்று முதல் நாள் தமிழக சட்டசபையில் விவாதம் நடைபெற்ற போது ஆளுநர் குறித்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பேசினார் உதயநிதி. அவர் பேசும்போது, தமிழக சட்டசபை மரபில் தமிழ்தாய் வாழ்த்துதான் முதலில் பாடப்பட வேண்டும், அதன் பிறகுதான் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். ஆனால் முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாக பாடப்பட்டது. ஆனால் இனிமேல் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடி நம்முடைய வழக்கமான மரபுகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசிய உதயநிதி கடைசியாக பேசி முடிக்கும் போது, மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முடித்தார். இன்றைக்கு முதல் நாள் சட்டசபை கூடியுள்ள நிலையில் இதுபோன்ற விவாதங்கள் தேவையே இல்லை. ஆனால் திமுகவோ இந்துக்கள் மீது இன்னும் கொலவெறியில் இருப்பதையே இது வெளிப்படுத்துகிறது. விஜயை பொறுத்தவரை இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவம் என்ற 3 மதத்தின் முகமாகத்தான் நான் இருக்கிறேன் என்று கூறிவிட்டார். அதனால்தான் அவருக்கு சட்டசபையில் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படி முதல் நாளில் சம்பந்தமே இல்லாமல் மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் உதயநிதி. இப்படி அவர் பேசியதை அடுத்து, சனாதானம் மக்களை எங்கு பிரிக்கிறது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் ஒரு பொதுவான நெறிமுறைகளைத்தானே போதித்துள்ளது. அதோடு சட்டமன்றத்தில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமாக பேசாமல் இதுபோன்று முதல் நாளே மத ரீதியாக சர்ச்சையாக பேசுவதை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இப்படி அப்பட்டமாக உதயநிதி மத அரசியல் பேசி இருப்பதை வைத்து பார்க்கும்போது இவர்களை விட மதவாதிகள் யாருமே இருக்க முடியாது என்பதைத்தான் முதலில் இந்த செயல்பாடு வெளிப்படுத்துகிறது. சனாதனம் என்பது ஒரு வாழ்வியல். அதை எந்த கொம்பனாலும் ஒழிக்க முடியாது. இப்படி சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லிதான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த உங்களை ஒட்டுமொத்த இந்துக்களும் தூக்கி எறிந்து விட்டார்கள். இன்னுமா இந்த உதயநிதி திருந்தவில்லை? இந்த திமுகவானது மக்களை மத ரீதியாக சிறுபான்மையினர், பெரும்பான்மையினர் என்று பிரித்து வைத்து அரசியல் ஆதாயம் அடைந்த கட்சி. ஆனால் இனிமேல் தமிழ்நாட்டில் உங்களுடைய பருப்பு ஒருபோதும் வேகாது என்று பலரும் அவரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். ஆனால் இப்படி உதயநிதி தமிழ்தாய் வாழ்த்து குறித்து பேசிவிட்டு இறுதியாக சனாதனம் குறித்து பேசியதை சற்று கோபத்துடன் அவரை பார்த்து தனது ரியாக்ஷனை வெளிப்படுத்தியுள்ளார் முதல்வர் விஜய். ஆனால் இப்படி முதல் நாள் சட்டசபையில் இந்துக்களுக்கு எதிரான அரசியலை திமுக செய்திருப்பதை தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். அது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், திமுகவுக்கு எப்போதுமே இந்து மதத்தின் மீது அதீத வெறுப்பு. இதுதான் உங்களது சரிவிற்கு வழிவகுத்துள்ளது. இந்துக்களின் நம்பிக்கையான சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று உதயநிதி பேசியிருப்பது இன்னும் நீங்கள் அரசியல் ரீதியாக பக்குவப்படவில்லை என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. இந்துக்கள் மீது தொடர்ந்து இதுபோன்று கல்லெறிந்து கொண்டே இருந்தால் திமுக தமிழ்நாட்டில் துடைத்து எறியப்படும். அதனால்தான் துணை முதலமைச்சராக இருந்த நீங்கள் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக உள்ளீர்கள். உங்கள் தந்தை ஸ்டாலின் தேர்தலில் தோற்றுவிட்டு போய்விட்டார். ஆனால் திமுக இதுபோன்று தொடர்ந்து இந்துக்களை கொச்சைப்படுத்தி மத யானையின் மீது திமுக அரசியல் சவாரி செய்ய நினைத்தால் அதால பாதாளத்தில் விழுந்து விடுவீர்கள். அதோடு அனைத்து தமிழ்நாட்டு மக்களாலும் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் முதல்வர் விஜய் திமுக சட்டமன்றத்தில் வெளியிட்டுள்ள இந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எப்படிப்பட்ட எதிர்வினை ஆற்றப் போகிறார் என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்நோக்கியுள்ளார்கள். அதனால் இதற்கு திமுகவுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் முதலமைச்சர் விஜய்க்கு ஏற்பட்டுள்ளது என்றும் நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி. சட்டசபையில் விஜய்க்கு ஆதரவு எதிரொலி. அமமுக எம்எல்ஏ காமராஜை கட்சியிலிருந்து நீக்கிய டிடிவி தினகரன்.
சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தனது கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காமல் மாற்றுக் கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு வந்தார் விஜய். அப்போது டிடிவி தினகரின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏவான காமராஜ் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு கடிதம் கொடுத்திருந்த செய்தி அறிந்து கொந்தளித்தார் டிடிவி தினகரன். அதையடுத்து தனது கட்சியின் எம்எல்ஏவுக்கு தெரியாமலே போலி கடிதத்தை விஜய் தரப்பு ஆளுநரிடத்தில் கடிதம் கொடுத்து விட்டதாகவும் அவர் மீடியாக்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். இந்த நிலையில் அதன் பிறகு விஜய் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து எம்எல்ஏ காமராஜ் கடிதம் எழுதிய ஒரு வீடியோவை வெளியிட்டார்கள். அதற்கு டிடிவி தினகரன் இது ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய வீடியோ என்று கூறியிருந்தார். இப்படியான நிலையில் இன்று சட்டசபை கூடிய நிலையில் அனைத்து எம்எல்ஏக்களும் சபாநாயகரை வாழ்த்தி பேசினார்கள். அப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் பேசிய போது சில கசப்பான சம்பவங்கள் நடந்துவிட்டன என்றாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய முழு ஆதரவு தருவேன் என்று கூறியுள்ளார். இப்படி அவர் வெளிப்படையாக பேசியதை அடுத்து உடனடியாக அவரை அமமுகவிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறார் டிடிவி தினகரன். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இப்படி இன்னொரு கூட்டணியில் பங்கேற்று தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றுள்ள காமராஜ் சட்டசபைக்கு சென்றதும் ஆட்சி அமைத்துள்ள புதிய கட்சிக்கு தன்னிச்சையாக தனது ஆதரவை தெரிவித்திருப்பது தனக்கு ஓட்டளித்த மக்களுக்கு செய்த துரோகமாகும். இவரை வெற்றி பெற வைக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் பாடுபட்டார்கள். ஆனால் இப்போது தனக்கு வெற்றி கிடைத்ததும் இப்படி மாற்றுக் கட்சிகளுக்கு செல்லும் நபர்களை மக்கள் மன்னிக்கவே கூடாது. அதனால் இந்த காமராஜை அமமுகவிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறார் டிடிவி தினகரன். அடுத்த செய்தி, சட்டசபையில் விஜய் உதயநிதி பெயரை சொல்ல மறுத்த எடப்பாடி. தற்போது அதிமுக எடப்பாடி அணி சி.வி. சண்முகம் அணி 2 துண்டுகளாக பிரிந்துள்ளது. குறிப்பாக எடப்பாடி இடத்தில் 17 எம்எல்ஏக்கள் இருக்கும் நிலையில் சி.வி. சண்முகத்திடத்தில் 30 எம்எல்ஏக்கள் உள்ளார்கள். இந்நிலையில் இன்று முதல்வர் விஜய் சி.வி. சண்முகத்தின் அலுவலகத்திற்கு சென்று அவரது ஆதரவு எம்எல்ஏக்களை சந்தித்தார். இதற்கு என்ன காரணம் என்றால், நாளை சட்டசபையில் வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இதில் விஜய் கட்சி ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற வேண்டும். அப்போதுதான் அவரது ஆட்சி தொடரும். இந்த நிலையில்தான் ஏற்கனவே தனக்கு ஆதரவு கொடுத்துள்ள விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒருவேளை கவிழ்த்துவிட்டால் சிக்கலாகிவிடுமே என்பதனால்தான் முன்கூட்டியே இன்றைய தினம் சி.வி. சண்முகத்தின் ஆதரவு எம்எல்ஏக்களுடன் விஜய் சந்திப்பு நடத்திவிட்டார். இதனால் நாளை நடக்கும் வாக்களிப்பில் அவரது ஆட்சி தப்பித்துவிடும் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று சட்டசபையில் புதிதாக முதலமைச்சராகி இருக்கும் விஜய், எதிர்க்கட்சி தலைவராகி இருக்கும் உதயநிதி மற்றும் சபாநாயகர் ஆகியோரை பற்றி பேசினார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது விஜய் குறித்து பேசும்போது அவரது பெயரை எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை. விஜயை பார்த்து ஒரு வணக்கம் மட்டும் சொன்னவர் முதலமைச்சர் அவர்கள் என்று மட்டும் சொல்லி முடித்துக் கொண்டார். அதையடுத்து எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பேற்றிருக்கும் உதயநிதியும் பார்த்து வணக்கம் தெரிவித்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவரது பெயரையும் குறிப்பிடாமல் உங்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மட்டும் சொல்லி முடித்துக் கொண்டார் எடப்பாடி.